எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுவமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்தால் செய்யமென்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக்க பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்று அமாவாசை 18/3/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வடக்கு திசை இன்று சூலம். ஓகேங்களா, வடக்கு நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க. திதி சதுர்தசி திதி காலை 8:28 வரை, பின்பு அமாவாசை திதி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். யோகம் சுபம் நாம யோகம். கரணம் சகுனி கரணம் காலை 8:28 வரை, பின்பு சதுஸ்பாதம். சந்திராசிரமம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான். மீன ராசியில் சனி பகவான், சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான். பங்குனி மாத ராசி பலன் தான் பார்க்குறோம். 1ஆம் தேதியிலேருந்து பாருங்க. சனி பயிற்சி பலன் நம்ம சொல்லியிருக்கிறோம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனல்ல 1ஆம் தேதியிலேருந்தே வரும். ஓகேங்களா, பங்குனி மாசத்துல ரிஷப ராசிக்கு 2வது பார்ட். ஓகேங்களா, வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதியே உங்க ராசிநாதன் சுக்கிரன் தான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க சனி பகவான் சாரத்துல. அப்ப நிச்சயமாக உங்களுக்கு வேலையில நல்ல ஆதாயம், நல்ல அமைப்பு இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையினால உங்களுக்கு அதிகப்படியான நன்மை உண்டு. இப்ப ரிஷபராசியில பிறந்தவங்களோட கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் பகவான், அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு பகவான் சாரத்துல இருக்கிறாங்க. அதனால அதிகப்படியான ஆசைகள் தூண்டும். ஓகேங்களா, இப்ப ரிஷபராசியில ஒரு பையன் பிறந்தா அவங்களோட மனைவி, பெண் பிறந்தா அவங்களோட கணவர். ஓகேங்களா, அவங்களுக்கு ராகு சாரம்னால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஆசைகள் தோணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்லிட்டு மாட்டிக்குவாங்க. ஏன்னா வெளியில நண்பர்களோட போவாங்க, வீட்டுக்கு வரது லேட் ஆகும், கேட்டா ஆபீஸ்ல ஓவர் டைம், அந்த மாதிரி சொல்லி பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகம் கண்டிப்பாக உண்டு, கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். கணவன் மனைக்குள்ள யாருக்காச்சும் ஒருத்தங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்ப திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா, ஆனா அந்த திருமணத்துக்கு யாராச்சும் ஒருத்தங்க மட்டும்தான் பேசி கூட்டிட்டு போகணும். அதாவது உங்களோட அப்பா முன்னிருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி இருந்தனா அவங்க தான் கடைசி காலம் வரைக்கும், திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும். உங்களோட அம்மா தலையிட்டு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் பேசணும். நடுவில் வேற யாரும் பேரக்கூடாது. உங்களோட சகோதரன் அல்லது சகோதரி அல்லது தாய் மாமா இந்த மாதிரி உறவுக்காரங்கள் அவங்க முன்னிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பையன் பார்க்குறாங்கன்னா அவங்க பொறுப்புலேயே நீங்கள் விட்டுறணும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இது. அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. 9ஆம் அதிபதி சனி பகவான் தான் வருவாங்க. அதில் சந்திரன் பயணம் செய்கிறாங்க, சுயசாரத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பயணம் ஏற்படும். உங்களோட தந்தைக்கு நிச்சயமாக பயணம் அல்லது இடமாற்றம்ங்கிறது ஏற்படும். ஓகேங்களா, உங்களோட தந்தை தாய் மீது ரொம்ப பாசமாக இருப்பார்கள். அடுத்த 10ஆம் இடம்ங்கிறது மாமியார், தொழில் குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா, மாமியாரால் லாபம் உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி 11ல இருக்கிறாங்க. தொழில்னாலேயும் லாபம் கிடைக்கும், மாமியார்னாலும் நல்ல லாபம் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமியாருக்கு சின்ன காயங்கள் ஏற்படும். சின்னதா விபத்து, ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களோட மாமியாருக்கு. அடுத்து மூத்த சகோதரன்
அல்லது சகோதரி அல்லது மருமகன் மருமகள் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடம் தான். ஓகேங்களா. இங்க 11ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் தான் இருக்கிறாங்க. இந்த 11ஆம் அதிபதி குரு பகவான் சுயசாரத்துல வந்து இருக்கிறாங்க 2ஆம் இடத்துல. ஓகேங்களா. அப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல அமைப்பு வந்து உண்டு. ரிஷபராசியில பிறந்த அவங்களோட அக்கா, அண்ணன், மருமகன் மருமகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய யோகம், அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. ஆனா கடன் வாங்கி வாங்குவார்கள், அதுல அமைப்பு வந்து ஏற்படும். எதிரி அல்லது வந்து நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும், அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசு வழியில் கஷ்டம் வரும். அப்ப இவங்க வண்டியில போகும்போது ஹெல்மெட், இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகணும். வீட்டு வரி, தண்ணி வரி அதெல்லாம் கரெக்டா கட்டியிருக்காங்களா அப்படிங்கறது மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா ஃபைன் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசியில பிறந்த நேயர்கள் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளைக்கு மிதுன ராசிக்கு வந்து பார்ப்போம் பங்குனி மாத பலன்கள். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போதே உங்க ராசிக்கு உண்டான நம்பரை எழுதும் போதே உங்களோட கோரிக்கையை நினைச்சுங்க. எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்க வேண்டும். திருமணம் நடக்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி பாசிட்டிவா நினைச்சுங்க. கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும், லோன் கிடைக்கணும், என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனா பாசிட்டிவா மட்டும் தான் கேட்கணும். ஓகேங்களா. எழுதக்கூடிய நேரம் மணிக்கட்டில் எழுதக்கூடிய நேரம் காலையில 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51. ஓகேங்களா. இந்த நேரத்துல கரெக்டா துல்லியமாக எழுத வேண்டும். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 14. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 52. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 64. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 68. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 88. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 92. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 85. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 80. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 33. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 10. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 22. இவை அனைத்தும் காமனான பொது பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான நம்பர் வேணும், மொபைல் நம்பர் வேணும், ஏடிஎம் பின் நம்பர் வேணும் அப்படின்னா, வாகன எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.